June 2025 Ireland போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். What next? So I went to another agency which is Santa Monica. Then I started searching for the universities which offers urban design course. என்ன அயர்லாண்ட்லேயே வந்து 2 யூனிவர்சிட்டி தான் வந்து அர்பன் டிசைன் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஒன்று வந்து யூசிடி விச் இஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் டப்ளின் அண்ட் அதர் ஒன் இஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் லிம்ரிக். ஸோ ரெண்டுக்கும் தான் வந்து நான் மேஜராக டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பட் ஏஜென்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நோ டார்கெட் ஃபார் ஃபியூ மோர் universities. By chance, if you didn't receive offer letter on time in this universities, we can at least go for the other one. ஸோ அப்படி நான் வந்து Galway University, University College of Galway and University College of Cork இந்த 4 யூனிவர்சிட்டிக்குமே போட்டிருந்தேன். யூசிடியில் வந்து இட் வாஸ் an 1 year course but it was like 3 trimester and in Limerick it was an usual 2 years course. Personally, I wish to go to Limerick. அது எப்படி நம்ம ஏதாச்சும் நடக்கணும்னு நினச்சா அதுக்கு ஆப்போசிட்டாக தானே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூசிடியில் இருந்து தான் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஸோ ஐ டென்ட் ஹாவ் மச் டைம் டு வெயிட் ஃபார் யூனிவர்சிட்டி ஆஃப் லிம்ரிக்ஸ் ரிப்ளை. ஸோ ஐ ஜஸ்ட் அக்செப்டட் த ஆஃபர் ஃப்ரம் த யூசிடி. ஐ வாஸ் லைக், ஆசைப்பட்ட கண்ட்ரி கிடைக்கல, ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டி கிடைக்கல, ஸோ அட்லீஸ்ட் ஆசைப்பட்ட கோர்ஸ் அது கிடச்சிச்சு. என்ன சந்தோஷமாக யூசிடிக்கு வந்து யூசிடியோட ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணேன். ஸோ இதனால் எனக்கு வந்து லிமிட்டிக் வந்து எடுக்க முடியலைன்னா இட் வாஸ் ஆல்ரெடி லேட். ஐ வாஸ் லூசிங் டைம். ஜஸ்ட் 1 வீக், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்ளை பண்ணுறேன். பை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் யூனி ஓப்பன் ஆகும். Each and every day was important for me at that point of time. University of Limerick was like they gave me a mail that we will first process with the interview which will be held on 2nd or 3rd week of July, where at that point of time I should have processing for the visa. So suppose நான் இப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வேண்டி வெயிட் பண்ணியிருந்து நான் வந்து விசா ப்ராசஸ் டிலே பண்ணேன்னா என்னால் வந்து காலேஜுக்கே போக முடியாத ஒரு நிலைமை ஆகிரும். ஸோ ஐ டசன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ யூசிடி செலக்ட் பண்ணிட்டேன். Then as usual I have accepted the offer letter and finished the fee payment and got the confirmation letter and started the documentation works for Irish visa. ஒரு விஷயம்தான் மைண்ட்ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு ஆன மாதிரி அகெயின் எந்த மிஸ்டேக்குமே இங்கே நடக்கக்கூடாது. ஸோ இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா மூவும் பண்ணேன். ஆன் டைம் விசா ப்ராசஸ் முடிச்சிட்டேன். அரௌண்ட் ஜூலை மிட் வந்து விசா அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இட் வாஸ் 4 weeks வெயிட் with lots of patience and prayers. So finally by mid of August I got my visa approval from Ireland. I doesn't know how to express it. ட்ராமா அப்பாட்ட போய் சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் தனியாக போயிருந்தேன். லாஸ்ட் ஒரு 8-9 months என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணேன் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தேன். I was literally filled with emotions. என்ன சொல்கிறதுனே தெரில. விசா கையில் வந்ததுக்கப்புறமா லிட்டரலி ஐ வாஸ் ஹேவிங் only 1 week time for booking my accommodation and booking my flights. Literally each and every day was very hectic for me. But நான் அந்த டைம் எனக்கு நடந்த ஒரே நல்லது என்னன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வாங்கி வச்சிருந்த எல்லா லக்கேஜஸ் அண்ட் கிளாத்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அப்படியே வந்து அயர்லாண்டுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ ஐ டிடன்ட் கோ ஃபார் மச் ஷாப்பிங் ஃபார் அயர்லாண்ட். விசா எடுக்கிறது மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ் நினச்சேன். அதை விட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் வந்து இந்தியாவில் இருந்துட்டு அயர்லாண்டில் வந்து ஒரு அக்காமடேஷன் தேடுறது தான். எங்கே தேடுறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு பெருசாக ஐடியா ஒன்றுமே இல்லை. ஸோ கடைசியில் எந்த வழியும் இல்லாமல் அந்த ஏஜென்சிகிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். Again, it was a big mistake. Yep, I have chosen the wrong accommodation. ஸோ அது எவ்வளோ ராங்காக போச்சுன்னு வேணா தனியாக ஒரு வீடியோ வேணா மேக் பண்ணுறேன். Now let me give a closure for this topic.
ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து விசா வந்து அன்றைக்கி ஈவினிங்கே புக் பண்ணேன். ஸோ இட் வாஸ் அரௌண்ட் 70K ஃபார் ட்ராவலிங் ஃப்ரம் Trivandrum to Dublin. It was not a single flight, it was 3 flights where from Trivandrum to Delhi, Delhi to Frankfurt, and Frankfurt to Dublin. ஸோ லாஸ்ட் மினிட் புக்கிங்னால ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அது செப்டம்பர் 1 வந்து நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன். 2 weeks டைம் தான் இருந்துச்சு. என்ன பேக் பண்ணணுன்னு ஐடியா இல்லை, என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இல்லை. ஜஸ்ட் ரேண்டமாக சாட்ஜிபிட்டியில் போய் என்னெல்லாம் வைக்கணும் என்னெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ டிடன்ட் ஹேட் எனி ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஐலாண்ட். எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் போகிறது நானாக தான் இருந்தேன். அகெயின் அந்த 2 weeks ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. 24 வருஷமாக பிறந்து வளர்ந்த இடத்த விட்டு, அம்மா அப்பா விட்டு, ஆசையாக வளர்த்த பெட்ஸை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அது இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போகும்போது லிட்டரலி இட் வாஸ் பிட் ஹெவி ஃபார் மீ. எங்கள் தமிழ் சார் ஒன்று சொல்லுவார், ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ மேபி இது வந்து அந்த கஷ்டப்பட போகிற பீரியடாக இருக்கலாம், நாளைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலாம். ஸோ ஐ ஸ்டார்டட் கவுண்டிங் மை டேஸ். ஃபைனலி அந்த நாளும் வந்துச்சு. செப்டம்பர் 1 ஏர்லி மார்னிங். இப்போ நினச்சாலும் ரொம்ப எமோஷனாக ஆகிற ஒரு தருணம். பேக் பண்ண லக்கேஜோட வீட்டில் ப்ரே பண்ணிவிட்டு எங்கள் அம்மா ஃபேஸை பார்த்து அழுதுறக்கூடாதுன்னு அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரியே நின்ன டைம். ஃபர்ஸ்ட் டைம் இன் மை என்டையர் லைஃப் எங்கள் அம்மாவோட கண்ணை டைரெக்டாக பார்க்க அவ்வளோ பயந்தேன். பார்த்தா அழுதுருவேன். ஸோ பார்க்காத மாதிரி டாட்டா கட்டிட்டு அப்படியே போகணும். ஸோ உடம்புல எங்கே போனாலும் மனசு திருப்பி எப்போ அந்த வீட்டுக்கு போக போகிறோன்னு தான் என்கிட்டே இருக்கும். வித் ஹெவி ஹார்ட் ஐ லெஃப்ட் மை ஹோம். அப்பா அண்ட் அண்ணா வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க. பசங்க என்ன தான் அப்பா கூட ரொம்ப பேசாட்டாலும் எமோஷன்ஸ் இருக்கும் தானே. ஸோ அம்மாட்ட பண்ணா மாதிரி அகெயின் ஐ டிடன்ட் மேட் மச் கான்டாக்ட் வித் மை அப்பா. ஸோ வித் a heavy heart I said goodbye and went into the airport. இப்போ இந்த நொடி ஐலாண்ட் இருந்துட்டு இதை யோசிச்சா கூட ஏதோ நேற்றுக்கு நடந்த மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஆல்ரெடி 6 months. ஸோ நெக்ஸ்ட் எனக்கும் ஐலாண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு 19 hours and 3 flights தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஓகே Trivandrum to Delhi, second flight Delhi to Frankfurt. It was one of the hectic flight travel. And third flight Frankfurt to Dublin. With the thousands of dreams, September 1 night 10:30க்கு ஃபைனலி ஐர்லாண்டில் வந்து லேண்ட் ஆகுனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் நான் நியூரஸ்டிக் ஆர்கிடெக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.